சங்கீதங்களின் புத்தகம் 118வது அதிகாரம் 22, 23வது வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கலாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. ஹல்லேலூயா. நீங்கள் வீடு கட்டுகிறவர்களை பார்க்கும்போது அவர்கள் நேர்த்தியான கற்களை வைத்து கட்ட வேண்டும். அந்த வீட்டை அழகாய் கட்ட வேண்டும். அப்பொழுது அவர்களுக்கு அந்த ஷேப்லெஸ், அதாவது ஒரு வடிவமற்ற கற்களை பார்க்கும்போது அதை நிராகரிப்பார்கள். ஆனால் அப்படி நிராகரிக்கப்பட்ட கற்கள் அது அஸ்திபாரக்கல்லாய் பயன்படும். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் உங்களை அநேகர் எந்த காரியத்துக்குமே நீ பயன்பட மாட்டேன். சில காரியங்களில் உங்களை நிராகரித்திருக்கலாம், இல்லை குடும்ப காரியங்களில் உங்களை நிராகரித்திருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் நீ இதுக்கு பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லி உங்களை நகர்த்தி இருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை அஸ்திபாரக்கல்லாய் மாற்றுவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. என் தேவ ஜனமே, அது கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும். உங்களுக்கு எந்த விதமான டேலண்ட்டும் இல்லை, என்னை எல்லா இடத்துலையும் நிராகரிக்கிறார்கள் என்று சொல்லி உங்கள் மன மடிவோடு இருக்கிற பிள்ளைகளாக இருந்தால் இந்த நாளில் இந்த வார்த்தை உங்களுக்கு தான். நான் உன்னை உயர்த்த போகிறேன் என்று சொல்லி தேவன் வீடு கட்டுகிறவருக்கு ஆகாது என்று சொல்லி தள்ளின கற்கள் எப்படி தேவன் அதை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினாரோ அப்படியாக உங்களை அந்தந்த காரியங்களிலே ஒரு அஸ்திபாரக்கல்லாய் வைப்பேன் என்று இந்த நாளிலே வாக்கு பண்ணுகிறார். தேவ ஜனமே, இந்த நாளிலே சுவாசித்த பிள்ளைகளாக நீங்கள் அப்படியான அபிஷேகங்களை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ளும்படியாக தலைகளை தாழ்த்தி கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யப்பா. கேட்ட வார்த்தையின் பிரகாரம் தகப்பனே அப்பா, ஆகாதென்று எங்களை அநேகர் தள்ளி இருக்கலாம். ஆகாதென்று ஆண்டவரே அப்பா, நீ இந்த காரியத்துக்கு லாய்க்கே இல்லை என்று சொல்லியிருக்கலாம்ப்பா. ஆனால் உங்களால் முடியும். அதே காரியத்தில் எங்களை உயர்த்தி வைக்க ஒருவரால் கூடும் என்றால் அதை எங்கள் இயேசு கிறிஸ்து உம்மால் கூடும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறபடியினாலே இந்த நாளிலே அப்பா உம்மை உயர்த்தி உம்மை ஆண்டவரை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இயேசுவா, நீங்கள் எங்களுடைய காரியங்களிலே ஒரு நல்ல திருப்பு முனையை தர உண்மையுள்ளவராக இருக்கிறீர். இதை யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, மன வேதனையோடு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் குடும்பத்திலேயோ ஆகட்டும், வேலை செய்கிற இடத்துல அந்த இடத்தை தாங்குகிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் மாறட்டும் என்று சொல்லி, இந்த பிள்ளைகள் இல்லாமல் அந்த காரியங்கள் நடக்காது என்று சொல்லி அந்த இடத்தை அப்படியே மாற்ற போகிறதுக்காக நன்றி செலுத்துவேன். பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.